அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாம 2012ஆம் ஆண்டு வந்ததுல இருந்து 2012ஆம் ஆண்டுல இருந்து 2024 எக்ஸாம் வரைக்கும் உள்ள ஓர்கானிக் பாடத்துல உள்ள வினாக்களை செஞ்சு பார்க்க போறோம். சரியா? இது முழுதாகவே ஃப்ரீ பாஸ் கிளாஸாக இருக்கும். இது உங்களுக்கு தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். ரைட், கேள்வியே பார்ப்போம். அதாவது 2012ஆம் ஆண்டு வந்த 7வது எஸ்ஏ கேள்வி. 7வது எஸ்ஏ கேள்வி. சரியா? ரைட், கேள்வியை பார்ப்போம். உலர் ஈதரில் உள்ள மெக்னீசியத்துடன் அட்கைடு அல்லது ஏழை இழைப்புகள் தாக்கம் புரிய செய்வதன் மூலம் கிரீனாட் சோதனை பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. எனினும் கீழே தரப்பட்டுள்ள கிரீனாட் சோதனை பொருளை பின்வரும் தாக்கத்தை பயன்படுத்தி தயாரிக்க முடியாதது ஏன் என விளக்குக. ரைட், ஒரு தாக்க பொருள்னு தந்திருக்காங்க, அதை அடிப்படையா வச்சு கேள்வி கேட்பாங்க. ரைட், அடுத்து பி கேள்வி. FeCl3 முன்னிலையில் பென்சீனின் குளோரின் ஏற்றத்திற்கான பொறிநுட்பத்தை தருக. ரைட், அடுத்து பி கேள்வி. அடுத்து சி, இதையும் செய்ய முடியும். அது சி கேள்வி. உங்களுக்கு ஒரு தொடக்க பொருள் தந்திருக்காங்க, அதை அந்த தொடக்க பொருள் அடிப்படையா வச்சு ஒரு விளைவு உருவாக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பெட்டிக்குள்ள கொஞ்சம் ரசாயன சோதனை பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சோதனை பொருட்களை மாத்திரம் பயன்படுத்தி. ரைட், அடுத்து டி, வெப்பநிலை மாத்திரம் ஒரு தொடக்க பொருளாக பயன்படுத்தி பின்வரும் சேர்வை எங்கனம் தொகுப்பீங்கன்னு காட்டு. ரைட், நாம கேள்விக்குள்ள போவோம். இப்ப முதலாவது கேள்வி, ஏன் இவங்க தரப்பட்டிருக்க இந்த சேர்வையில, அதாவது தரப்பட்டிருக்க இந்த சேர்வையை வச்சு கிரீனாட் சோதனை பொருளை உருவாக்க முடியாதுன்னு கேட்கிறோம். முதலாவது, கிரீனாட் சோதனை பொருளை நமக்கு எப்படி உருவாக்க முடியும்? அதாவது ஒரு அட்கைல் ஏலைட்டுக்கு மெக்னீசியம் சேர் உலர் ஈதர சேர்க்கும்போது நமக்கு விளைவாக கிரீனாட் சோதனை பொருள் கிடைக்கும். ஆனா இவங்க தந்திருக்க சோதனை பொருள் இந்த ஆறுங்கிறது அட்கைல் கூட்டம், அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்கைல் கூட்டம் அப்படிங்கிறது அட்கைன்ல ஒரு ஹைட்ரஜன் இல்லாத நிலை, அதுதானே? ரைட், இப்போ அவங்க தந்திருக்க சோதனை பொருள் HO CH2 Br. இதுக்கு நாம மெக்னீசியம் சேர் உலர் ஈதர் சேர்க்கும் போது ஏன் கிரீனாட் சோதனை பொருளை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன் கிரீனாட் சோதனை பொருளை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரைட், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், H+ விடுவிக்கக்கூடிய எந்த ஒரு தொகுதி இருக்க கரைசல்லையுமே, H+ விடுவிக்கக்கூடிய எந்த ஒரு கரைசல் இருக்க தொகுதிக்குள்ளையும் நம்மளால கிரீனாட் சோதனை பொருளை உருவாக்க முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த தொகுதியை அடிப்படையாக வச்சுப்பாங்க. இந்த தொகுதியில இந்த OH ஒரு அமிலம், ஒரு அமிலம், அதாவது இவருக்கு H+ இழக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. சரிதானே? இவர் H+ விடுவிக்கக்கூடிய ஆற்றல், அமிலங்களால H+ விடுவிக்கக்கூடிய ஆற்றல் தானே. ரைட், இவர் முதலாம இதுக்கு மெக்னீசியம் சேர் உலர் ஈதர் சேர்க்கும் போது முதலாவது வார விளைவு என்னவா இருக்கும்னு சொன்னா, CH2 MgBr உருவாகும். முதல் இந்த MgBr உருவாகும். ஆனால் இந்த கரைசல்களுக்குள்ள மேலதிகமா யார் இருக்க போறா? இந்த அவங்க தரப்பட்ட சேர்வை இருக்க போகுது. இந்த சேர்வையில யார் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்கு. இந்த சேர்வையில ஹைட்ரஜன் இருக்கு. ஆக இது உருவாகின இந்த சேர்வை இன்னொரு இதே சேர்வையோட தாக்கம் அடைஞ்சு HO CH2 Br. இந்த சேர்வையில இருக்க ஹைட்ரஜனோட தாக்கம் அடைஞ்சு, அதாவது கரைசலுக்குள்ள இந்த சேர்வை இருக்க போகுதானே, இந்த சேர்வையில இருக்க ஹைட்ரஜனோட தாக்கம் அடைஞ்சு என்னத்தை உருவாக்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த HO அப்படியே இருக்க CH2 இந்த ஹைட்ரஜனுக்கு இந்த MgBr இந்த ஹைட்ரஜன் தாக்கப்பட்டு CH3 பிரதியிடப்படும். ஆக ஒரு முதல் அட்கோல் விளைவா வரும். மேலதிகமா இந்த MgBr இவரோட போய் தாக்கம் அடைஞ்சு இவரோட சேர்ந்து Br Mg+O- CH2 Br இவ்வாறு ஒரு சேர்வையை உருவாக்கும். ஆகவே H+ விடுவிக்கக்கூடிய எந்த ஒரு கரைசலோட தொகுதிக்குள்ளையும் நம்ம என்ன செய்ய முடியாது? கிரீனாட் சோதனை பொருளை உருவாக்க முடியாது. இதுதான் இலக்கு. விளங்குதா? ரைட், அடுத்த கேள்வி. ஏன்னு சொன்னா இவருக்குள்ள உருவாக்க முடியாது?
அந்த H+ இருக்க கரைசல், அதாவது H+ விடுவிக்கக்கூடிய தொகுதி இருக்கனால அவர்கிட்ட இருக்க H+ எடுத்து மறுகவும் அந்த MgBr பதிலா ஹைட்ரஜன் பிரதியிடப்பட்டு உறுதியான இந்த மாதிரி ஒரு கிரீன்ஹவுஸ் சோதனை பொருளை நம்மளால் உருவாக்க முடியாது. ரைட். அடுத்த கேள்வி. FeCl3 முன்னிலையில் பென்சீனின் குளோரின் ஏற்றத்துக்கான ஒரு பொறிநுட்பத்தை காண்க. ரைட். இந்த கேள்வி விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போவோம். பி கேள்வி. அதாவது FeCl3 முன்னிலையில இந்த பென்சீன்ல குளோரின் ஏற்றத்துக்குரிய பொறிமுறையை கேட்டுருக்காங்க. அது என்ன விரை வரப்போகுது? ரைட். இப்போ இதுக்குரிய பொறிமுறையை பார்ப்போம். ரைட். முதல்ல என்ன செய்ய முடியும்? அதாவது பென்சீன்ல பிரதானமா நடக்கிற தாக்கங்கள் என்னது? இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்களா இருக்கும். சரியா? அதாவது இலத்திரன் நாடிகள் பிரதியிடுது. இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்களா இருக்குது. முதல்ல இலத்திரன் நாடி உருவாகுறது தான் எல்லா தாக்கத்திலையும் முதலாவது ஸ்டெப்பா இருக்கும். இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த Cl2 இருப்பாரு. இந்த Cl2 FeCl3யோட இணைப்பு உருவாக்குது. எப்படின்னு சொன்னா, Cl2ல 6 இலத்திரன்கள் இருக்கு, 3 தனிச்சோடி இலத்திரன்கள் இருக்க போது. இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் என்ன செய்ய போகுது அப்படின்னா, பென்சீனோட பிணைப்பை ஏற்படுத்த போகுது. சரி, FeCl3யோட பிணைப்பை ஏற்படுத்த போகுது. இப்படி பிணைப்பை ஏற்படுத்துறது மூலமா Cl இந்த Cl ஒரு பிளஸும் இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாகுது. இது முதலாவது ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பென்சீன் இருக்காரு தான், இந்த பென்சீன் இலத்திரன்கள், இந்த குளோரினை உடைச்செடுக்க இந்த தனிச்சோடி இலத்திரன் அப்படியே இந்த குளோரின் பக்கம் நகரும். இப்படி நகரும் போது எப்படியான ஒரு மூலகம் உருவாகும்? எப்படியான ஒரு அமைப்பு உருவாக போகுது? அதாவது இந்த பிணைப்பு ஒரு உடைச்சி எடுத்ததுனால ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்க போறாங்க. இதோட ஒரு குளோரின் இருக்கும். இவருக்கு ஒரு பிளஸ் வரப்போகுது. ஏன்னா அவருக்கு 3 பிணைப்பு தான் இருக்க போகுது, அதனால அவருக்கு பிளஸ் ஒன்னு இருக்கு. இப்போ இந்த குளோரின் என்ன செய்யாது? இந்த இரும்போட பிணைப்பு ஏற்படுத்த ஒரு ஈதல் பிணைப்பு ஏற்படுத்துறதா பிளஸ் மைனஸ் ஏற்றம் இவருக்கு வந்துருக்கு. இப்போ இந்த பிணைப்பு உடஞ்சி இந்த 2 இலத்திரனுமே, அதாவது இந்த குளோரின் 2 இலத்திரனை இரும்புக்கு கொடுத்துதான் ஈதல் பிணைப்பை ஏற்படுத்திக்கும். இப்போ இந்த 2 இலத்திரனுமே குளோரின் பக்கம் போயிட்டாங்க, கொடுத்த 2 இலத்திரன் அவருக்கு போயிடும். சரியா? ரைட். இப்ப உருவாகிற சேர்வை எப்படி இருக்க போகுது? Cl Fe மைனஸ் Cl3 இப்போ ஒரு கட்டமைப்பு உருவாகுது. சரியா? இப்போ இந்த கட்டமைப்புல இந்த Cl தனிச்சோடி இலத்திரன் இருக்காங்க தானே, இந்த Cl தனிச்சோடி இலத்திரன்கள் இந்த ஹைட்ரஜனை H+ ஆக உடைச்செடுக்கும். அதாவது இந்த Cl தனிச்சோடி இலத்திரன்கள் இந்த ஹைட்ரஜனை உடைச்செடுக்க இந்த ஹைட்ரஜன்ல இருக்க இந்த 2 பிணைப்புமே இந்த இடத்துக்கு நகரும். இப்படி நகரும் போது இந்த பிணைப்பு நகரும் போது இவருக்கு இரட்டை பிணைப்பு வந்துருச்சுன்னா இவருக்கு 4 பிணைப்பு வந்துடும். ஆக இவருக்கு பிளஸ் ஏற்றம் இல்லாம போகுது. ஒரு பிளஸ் ஏற்றம் இல்லாம போக குளோரின் மட்டும் இருக்கு. இவர் 2 இலத்திரனை கொடுத்து வர உடைச்சு எடுத்தனால வரப்போற கட்டமைப்பு எப்படி இருக்க போகுது? ஹைட்ரஜன் Cl பிளஸ் FeCl3 மைனஸ் ஒரு கட்டமைப்பா இருக்கு. இப்போ
இந்த இலத்திரன் அப்படியே இந்த பக்கம் உடஞ்சி வர இவருக்கு மைனஸ் ஏற்றம் இல்லாம போகும். சரியா? ஆக HCl உண்டு, FeCl3 அதுக்கு மேல அதிகமான சிஎலும் விளைவாக வரும். இவ்வளவுதான் பொறிமுறை. அதாவது முதல்ல இந்த Cl2க்கும் FeCl3க்கும் இடையில ஒரு பிணைப்பு உருவாகுது. உருவானதுக்கு அப்புறம் இந்த பென்சீன் இருக்க தனிச்சோடு எத்திரங்கள் இந்த Cl2 இந்த Cl2 அந்த குளோரின் Cl பிளஸ் அந்த குளோரின்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் இல்லாத Cl பிளஸ் உடைச்சு எடுக்க போகுது. அதாவது பிரதானமா பென்சீன்ல நடக்கிற போறது எல்லாமே இலத்திரனாட்ட பிரதியிட்டு தாக்கங்களா இருக்கும். ஆகவே இப்படி உருவாகும் இங்கனைக்குள்ள இருக்க இந்த ரெண்டு இலத்திரம் சேர்ந்தனே உடைச்சு எடுத்தாங்க. ரைட். அதாவது இங்கனைக்குள்ள பிளஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் இதுல இருக்க அந்த குளோரின் 2 இலத்திரனை கொடுத்து H+ உடைச்சு எடுக்கும். இந்த 2 இலத்திரமே அவட்ட ஆரம்ப இடத்துக்கு போயிடாது. ஆகவே பென்சீனுக்கு இந்த இடத்துல 4 இலத்திரமே வந்து சரியா? அதான் 4 பிணைப்புமே வந்து சரிதானே? கடைசியில விளைவு வரப்போகுது. இதுதான் பென்சீன் குளோரின் ஏற்றத்துக்கான பொறிமுறை. சரியா? ரைட். அடுத்து கடைசியா நாம எழுத வேண்டியது அந்த குளோரோபென்சீன் பரிவு உறுதி தொடர்பா இருக்கும். கடைசியா நம்ம எழுத வேண்டியது குளோரோபென்சீன் பரிவு உறுதி தொடர்பாக. அதாவது என்னது? இந்த குளோரோபென்சீன் தனிச்சோடி இருக்குங்களோ சரி, அதுல குளோரின் தனிச்சோடி இருக்குங்க. ஆகவே யாரா இருக்க போறாரு? ஓர்தோ பரவாயில்லையா இருக்க போறாரு. இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இவர் 2 இலத்திரன் இங்க கொடுக்கும்போது இந்த 2 இலத்திரன் இங்க போகுதுன்னா வரப்போற காட்டம் இப்படியா போகுது. சரி, அரை அம்புக்குறியில பரிவை காட்டினால நம்ம அரை அம்புக்குறியாட்ட காட்டணும். ரெண்டு இலத்திரன் இந்த பக்கம் போயிட்டு போகுது. நினைக்கல குளோரினுக்கு 2 பிணைப்பு ஒரு மைனஸ் ஏற்றம் இருக்குது. சரியா? இங்க இந்த பிணைப்பு அப்படி இருக்கும். அடுத்து இந்த இலத்திரன் அப்படியே இந்த இடத்துக்கு வர இவர் அப்படியே இந்த இடத்துக்கு வருவாரு. சரியா? அடுத்து இந்த பிணைப்பு பீமா இருக்கு. சரியா? இங்கனைக்குள்ள 2 இலத்திரன் வரப்போகுது. இவருக்கு பிணைப்பு அப்படியே வரப்போகுது. இவருக்கு குளோரின் பிளஸ். சரியா? ரைட். அடுத்து அப்படியே இந்த இடத்துக்கு நகர போகுது. இவர் அப்படியே இந்த இடத்துக்கு நகர போறார். நகர்ந்தான்னு சொன்னால் வரப்போற பிணைப்பு குளோரின் பிளஸ் கட்டமைப்பா இருக்கு. அடுத்து இந்த இலத்திரன் அப்படியே இந்த இடத்துக்கு நகர இந்த இலத்திரன் அப்படியே இந்த பக்கம் போயிட்டா குளோரினுக்கு பிளஸ் ஏற்றம் இல்லாம போகுது. ஆகவே ஆரம்ப நம்ம எழுதின குளோரின் அதாவது அந்த குளோரோபென்சீன் அமைப்பு அப்படியே வரப்போகுது. இதுதான் பரிவு அமைப்பு. குளோரின் அமைப்பா இருக்கு. ஆயிரத்திலும் குளோரினுக்கு கிடைக்கும். இந்த பரிவு அமைப்பை வரைஞ்சு காட்டிக்கும். இதை நீங்க சரியா வரைஞ்சு காட்டியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அமைப்பு சரி. அதான் முதல்ல போய் பொறிமுறை நம்ம வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வரைஞ்சு காட்டியிருந்தீங்கன்னா சரி. ரைட். அடுத்து அடுத்த கேள்வி, ஒரு தொடக்க பொருளாக உங்களுக்கு தந்திருக்காங்க CH3 twice ஒரு கட்டமைப்பு நமக்கு தந்திருக்காங்க. சரியா? இதுல இருந்து நமக்கு உருவாக சொல்லியிருக்காங்க CH3 thrice CH3 thrice இதை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இந்த கட்டமைப்பை நமக்கு உருவாக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இதை பார்க்கும்போதே நமக்கு என்ன பிரதானமான ஐடியா விளங்குது? இது ஒரு எசுத்தர் மாதிரி விளங்குது. அதானே? அதாவது இதை பார்க்கும் போதே விளங்குது அது ஒரு எசுத்தர்.
ஆக எசுத்தரை உருவாக்குறதுக்கு பிரதானமா நமக்கு ரெண்டு தாக்கங்கள் தான் தெரியும். என்னது? ஒண்ணு, கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு ஒரு அட்க கோலை போட்டோம்னு சொன்னா இது ஒரு மீளும் தாக்கம். என்ன உருவாக போகுது? ஒரு எசுத்தர் உருவாக போகுது. அடுத்து ஒரு அமில சரி ஒரு அமில ஏலைட்டுக்கு ஒரு அட்க கோலை போட்டோம்னு சொன்னா நம்ம என்னத்தை உருவாக்கலாம்? ஒரு எசுத்தரை உருவாக்க முடியும். இதான் ரெண்டு தாக்கம். இது மீளும் தாக்கம் கிடையாது, இது ஒற்றையமைப்பு. சரியா? இப்படி ரெண்டு தாக்கங்களை ரெண்டு தாக்கம் தான் எசுத்தர் உருவாக்குறது. இன்னொன்னு, ஒரு பீனோலுக்கு ஒரு அட்கைல் ஏலைட்டை சேர்க்கிறதன் மூலமாகவும் ஒரு அட்கைல் ஏலைட்டை சேர்க்கிறது மூலமாகவும் நாம ஒரு எசுத்தரை உருவாக்க முடியும். இப்படி எசுத்தர் உருவாக்குறதுக்கு மூன்று தாக்கங்கள் தான் இருக்கு. சரியா? ரைட். இப்போ நான் சொல்ற ஐடியா விளங்குச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு தடை உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட தாக்க பொருட்கள் மட்டும் தான் தந்துருக்காங்க. அந்த தாக்க பொருட்கள் அடிப்படையாக வச்சா நமக்கு கேள்விகள் செய்ய முடியும். சரிதானே? ரைட். இப்போ நான் சொல்ற ஐடியா உங்களுக்கு விளங்குச்சுன்னு சொன்னா இந்த கேள்வி நான் சொல்ற ஐடியா உங்களுக்கு விளங்குச்சுன்னா ஈஸியா செய்யலாம். அதாவது ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு ஒரு அட்க கோலை சேர்த்து அந்த இதை தயாரிக்க முடியும். ஏன்னா நமக்கு தந்திருக்க சோதனை பொருட்களை வச்சு ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தையும் அட்க கோலையும் மாத்திரம் தான் உருவாக்க முடியும். சரியா? அதை ரெண்டையும் உருவாக்குறது ஈஸி. சரியா? ரைட். அடுத்து இப்போ நாம விடயத்துக்கு போவோம். நமக்கு தந்திருக்க சோதனை பொருட்கள் செறிந்த H2SO4, ஐதான H2SO4, மெக்னீசியம் சேர் உலரி ஈதர், K2Cr2O7 அந்த அதை வண்ணோக்சியேற்றும் கருவிகள் இதுதான் நமக்கு தந்திருக்காங்க. சரியா? பெஸ்ட் நாம இவருக்கு நீரேற்றம் செய்யும். அதாவது நம்ம இப்ப எடுத்திருக்க முடிவு என்னது? ஒரு கார்பாக்சிலிக் அமிலம், அதாவது CH3 COOH CH3 CH2OH CH3 COH இதை சேர்க்கறது மூலமா நம்ம என்னத்தை உருவாக்க முடியும்? இந்த எசுத்தரை உருவாக்க முடியும். ஐடியா. அதாவது இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு இந்த குடையான அட்கக்கோலை சேர்க்கும் போது நமக்கு என்னத்தை உருவாக்க முடியும்? இந்த எசுத்தரை உருவாக்க முடியும். அதுக்கு பெஸ்ட் ஸ்டெப் நம்ம குடையான அட்கக்கோலை உருவாக்கும். இதுக்கு என்ன ஐடியா? இந்த அக்கீனுக்கு நம்ம நீரேற்றம் செய்யறது மூலமா ஒரு குடையான அட்கக்கோலை உருவாக்க முடியும். அதாவது எப்படி வரப்போகுது விளைவு? CH3 COH CH3 ஏன்னு சொன்னா இதுக்கு நீரேற்றம் செய்ய என்னத்தை போட முடியும்? ஐதான H2SO4 போட்டா அது நீரேற்றம். அதாவது இது ஒரு இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். பெஸ்ட் என்ன தாக்கம் அடைய போகுது? இலத்திரன் நாடிகள் தாக்கம் அடைய போகுது. அதாவது H+ போயிட்டு எந்த சைட்ல ஹைட்ரஜன் கூட இருக்கோ அந்த சைட்ல இணைய போகுது. ஆகவே பெஸ்ட் H+ போயிட்டு இந்த பக்கமா ஹைட்ரஜன் கூட, ஆகவே இந்த சைடு இணைய போகுது. அடுத்து OH போயிட்டு டில் H2SO போனா அதுல நீர் இருக்க போகுதுன்னு அதுல OH போயிட்டு இந்த இடத்துல இணைய போகுது. ஆகவே இப்படி ஒரு சேர்வையை நாம உருவாக்கியாச்சு. ரைட். ஏன்னா இப்படி சுருக்கி இருக்கிறத நம்ம விரிவாக எழுதி வச்சுக்கோங்க. அப்ப சிக்கல் இருக்காது. ஒரு குடையான போல உருவாக்கி அடுத்து நாம இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை உருவாக்கிட்டோம்னா விஷயம் முடியும். அதானே? இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை உருவாக்கிட்டா நம்ம ஈஸியா தாக்கத்தை செஞ்சு முடிக்கணும். இப்போ கார்பாக்சிலிக் அமிலத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு நினைக்கல இப்ப இந்த இந்த இதை மட்டும் வச்சுக்கிட்டே வச்சா கஷ்டம். அதுக்குதான் ஒரு சோதனை பொருள் தந்திருக்காங்க. HCHO இதுக்கு தந்திருக்காங்க. சரிதானே? இதை நாம எப்படி இந்த மாதிரியான ஒரு கார்பாக்சிலிக் அமிலமா மாத்துறது அப்படின்னா இதை நாம இப்ப அட்கக்கோலா மாத்திருக்காங்க. அதாவது H2CH2OH மாத்துறது, அதாவது CH3OH மாத்துறதுக்கு எந்த ஒரு சோதனையா, அதாவது NADH4 LiAlH4 நமக்கு ஒண்ணுமே தரப்பட்டில்லை. ஆக இதுக்கு நாம வேற வல்லதான் யோசிக்கணும். அதாவது இந்த CH3 கூட 3 இருக்கு தானே, அவர் உள்ள ஒரு ஆளா அதை மாத்தணும். அதை மாத்துறதுக்கு நம்ம இப்ப நான் வித்தியாசம் நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது விளங்க சொல்லி பாருங்க. முதலாவது ஒரு கிரீன்ஹாட் சோதனை பொருளை உருவாக்கிட்டு கிரீன்ஹாட் சோதனை பொருளை கார்பனின் சேர்வைக்கு போடுறது மூலமா நம்ம என்னத்தை உருவாக்க முடியும்? அட்கக்கோள்களை உருவாக்க முடியும். அதுதான் ஐடியா. ரைட். இப்போ கிரீன்ஹாட் சோதனை பொருளை உருவாக்கும். இதுக்கு
PCl5 PCl5 போட்டால் இதுக்கு இது தரப்பட்டுள்ள சோதனை பொருட்கள். ரைட், அடுத்து சரியா? இப்போ சிலர் யோசிக்கலாம், இதை 1 கருவி போட்டு இதுக்கு டிரெக்டா சிலர் என்ன செய்வாங்கன்னா K2Cr2 நம்ம தந்திருக்க சோதனை பொருட்கள் என்னங்க, அதாவது செறிந்த ஐதான H2SO4, செறிந்த H2SO4, மெக்னீசியம் சேர் உலர் ஈதர், அடுத்து K2Cr2O7, அடுத்து HCHO. இதான் நம்ம தந்திருக்க சோதனை பொருட்கள். சரியா? ரைட். சிலர் யோசிக்கலாம், இதுக்கு டிரெக்டா 1 கருவியை போட்டு இதை கார்பாக்சிலிக் அமிலமா மாற்ற முடியும்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனா மாற்ற முடியாது. ஏன்? இதுக்கு நம்ம 1 கருவி போட்டா நமக்கு ஒரே ஒரு விளைவு தான் வரும். அது என்னதுன்னா கீட்டோன். இது கார்பாக்சிலிக் அமிலமா மாறாது. எப்பவுமே முதலக்க கோளுக்கு மட்டும்தான் 1 கருவி போடும்போது கார்பாக்சிலிக் அமிலங்கள் விளைவுதான் வரும். ரைட். பெஸ்ட். இப்ப என்ன நான் சொல்ற ஐடியா என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கிரீனாட் சோதனை பொருள்ல, அதாவது ஒரு புடையான அட்டைல் ஏலைட் ஒண்ணு உருவாக்கிட்டு, புடையான அட்டைல் ஏலைட் உருவாக்கிட்டு அதை கிரீனாட் சோதனை பொருளா மாத்தி இந்த சேர்வைக்கு அதை பிரதியிடுறது மூலமா ஒரு முதல் அட்க கோல் விளைவா வரும். அதானே ஒரு முதல் அட்க கோல் விளைவு. அந்த முதலட்க கோலை 1 செய்யும் போது கார்பாக்சிலிக் அமிலம் விளைவா வரும். ஆகவே கார்பாக்சிலிக் அமிலத்தையும் நாம் எடுத்து அந்த முதலட்க கோலை சேர்க்கும் போது எசுத்தர் விளைவா வரும். நான் சொன்ன கதை இறங்கிட்டேன். அதாவது இதை நம்ம டிரெக்டா கார்பாக்சிலிக் அமிலம் மாற்ற முடியாது. ஏன்? என்னதான் 1 செஞ்சாலும் ஒரு துணையான புடையான அட்கோள்கள் எப்பவுமே கீட்டோன்களா தான் மாறப்போகுது. சரியா? ஆக நாம இது என்ன செய்ய போறோம், இவருக்கு கிரீன்லாண்ட் சோதனை பொருளை சேர்க்கும் போது ஒரு முதல் அட்கோள் விளைவா வரும். அப்போ இவரை கிரீன்லாண்ட் சோதனை பொருளா மாத்திட்டு இவருக்கு பிரதியிடும் போது அந்த CH3 த்ரைஸ் கூட்டம் அப்படியே இருக்க போகுது. CH3 த்ரைஸ் கூட்டம் அப்படியே இருக்க போகுது. அது முதலக்கு கோள் விளைவா வரும். அதை 1 செய்யும் போது கார்பாக்சிலிக் அமிலம் விளைவா வரும். இதுதான் ஐடியா. ரைட். இந்த ஐடியா பத்தி இப்ப செஞ்சு பார்ப்போம். இவரை பெஸ்ட் ஒரு புடையான அட்கை விளைவிட்டா மாற்றும். CH3 Cl, அதாவது என்ன போட போறோம், PCl5. சரியா? ரைட். இப்போ இதை கொண்டு போயிட்டு நாம இவருக்கு பிரதியிட போறோம். அதாவது இந்த ஃபார்மால்டிஹைடுக்கு கொடுப்போம். இவரை கொண்டு போயிட்டு HCHO பிரதியிட போறோம். கிரீன்லாண்ட் சோதனை பொருளை இல்ல, நம்ம கிரீன்லாண்ட் சோதனை பொருளை உருவாக்கவே இல்லைன்னா. ரைட். அடுத்து ஒரு புடையான அட்கைல் ஏலைட் உருவாக்கிட்டோம். இதை நம்ம என்ன மாத்தணும், கிரீன்லாண்ட் சோதனை பொருளா மாத்த போறோம். என்ன போட போறோம், மெக்னீசியம் சேர் உலர் ஈதர் சேர்த்து ஒரு கிரீன்லாண்ட் சோதனை பொருளா மாற்றுவோம். என்னது, CH3 CMgCl CH3 உருவாக்கியாச்சு. அடுத்து இதை நம்ம யாருக்கு சேர்க்க போறோம், ஃபார்மால்டிஹைடுக்கு சேர்க்க போறோம். ஃபார்மால்டிஹைடுக்கு சேர்க்க போறோம். யார் முன்னிலையில? கட்டாயம் ஒரு H+ கரைசல் இருக்கும். நம்ம உடனே H+னா நீரை போடுவோம். ஆனா நமக்கு தந்திருக்க சோதனை பொருள் நீர் இருக்கா? இல்ல. அங்க யார் இருக்கா? தெரிந்த H2SO4 இருக்கா? அது H+ இருக்கா? கரெக்ட். ஆகவே நம்ம தெரிந்த H2SO4 சேர்த்து போடணும். யாருக்கு போட போறவர? HCHOக்கு போட போறோம். போட்டா நமக்கு என்ன விளைவு வரப்போகுது, அதாவது HCHO இப்படி இருக்க போறாரு, HCHO இப்படி இருக்க போகுது. இதுக்கு நாம கிரீன்லாண்ட் சோதனை பொருளை சேர்க்கும் போது OH கூட்டம் ஒன்று வரப்போகுது. எப்படி, CH2OH வரப்போகுது. மிச்சம் இருக்க அந்த உறுப்பிணைப்புக்கு தான் யார் போய் இணைய போறா, இந்த கிரீன்லாண்ட் சோதனை பொருள் இணைய போறா. MgCl இல்லாம மிச்சம் போய் இணைய போறா. எப்படி, CH3 போயிட்டு இணைய போறா. இப்போ இவரை நான் 1 செய்ய போறேன். 1 செய்யறதுக்கு தானே ஆகுதுக்காரு யாரு, K2Cr2O7, அதோட H+ கரைசல். ஆகவே
H2SO4 முன்னிலையில K2Cr2O7 போடுங்க. போட்டா இவர் 1 மருந்து கார்பாக்சிலிக் விளைவுதான் வரப்போம். எனக்கு தாங்க ஆல்ரெடி ஒரு அக்கோல் இருக்காருன்னு இதை நம்ம எப்படி விடுவோம்? ஒரு கூடையான அக்கோல் இருக்காரு, இதை நம்ம மாத்தி விடும். எப்படி இவரை கொண்டு போய் நான் இங்க எழுத பாருங்க. CH3 COH CH3 CH3 இவரோட நான் யாரை சேர்த்து எழுத போறேன்? நான் உருவாக்குன சேவை CH3 thrice C CH3 thrice C COOH. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து விட்டா விரைவு தானாக வரப்போகுது. விரைவு தானாக உருவாகும். பின்ன ஒரு விசித்தர உருவாகும். அதாவது ஒரு அக்கோலையும் ஒரு கார்பாக்சிலிக் சேர்த்து விசித்தர விளைய வந்துடும். விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இவர் நான் ஃபர்ஸ்ட் என்ன மாத்தினேன்? ஒரு அக்கோலாவும் ஒரு கிரீன்ஹவுஸ் சோதனை பொருளாகவும் மாத்தி கிரீன்ஹவுஸ் சோதனை பொருளை யாருக்கு பிரதிட்டேன்? ஃபார்மால்டிஹைட்ல பிரதிட்டேன். ஃபார்மால்டிஹைட்டை பிரதிட்டு அதுக்கு நான் 1 செய்யும் போது எனக்கு என்ன விளைவாக கிடைச்சிருக்கு? கார்பாக்சிலிக் அமிலம் விளைவாக கிடைச்சு. ஆக நான் எசுத்தர உருவாக்க என்னென்ன பிரதியிடணும்? கார்பாக்சிலிக் அமிலத்தையும் அக்கோலையும். அது கார்பாக்சிலிக் அமிலத்தை இந்த ஃபார்மால்டிஹைட்டை வச்சு உருவாக்குனேன். அது உருவாக்குற கார்பாக்சிலிக் அமிலத்தை என்ன இருக்கணும்? CH3 thrice இருக்கணும். அதுக்காக தான் நான் கிரீன்ஹவுஸ் சோதனை பொருளை ஒரு குடையான அட்கைல் எலைட் அடிப்படையாக்கி உருவாக்குனேன். மெத்தட் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதுல கொடுத்திருக்க எல்லா சோதனை பொருளையுமே நான் பாவிச்சிருக்கேன். விளங்குதா? எப்படி ஐதான H2SO4 பாவிச்சேன், செறிந்த H2SO4 பாவிச்சிருக்கேன், 1 கருவி மென் ஆனா நீரை சேர்க்கல. ஏன்? நமக்கு நீர் வழங்கப்படவே இல்லை. வழங்கப்பட்ட சோதனை பொருட்களை மட்டும்தான் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுவேன். சரியா? அடுத்த கேள்வி, புரோப்பனோலை மட்டும் புரோப்பனோல் இல்ல புரோப்பனல். புரோப்பனல்னா அது ஒண்ணு ஆல்டிகைட். புரோப்பனல் சொன்னா அது ஒரு ஆல்டிகைட். புரோப்பனல் CH3 CH2 CHO இதை மட்டும் வச்சு விளைவை யாரு உருவாக்க சொல்றாங்க? CH3 CH2 NH CH2 CH2 CH3 உருவாக்கிருக்கோம். ரைட். இப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு விளங்கு என்னன்னு சொன்னா இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இந்த கேள்வி இருக்கு, நமக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதாவது என்ன, நம்ம வந்து பின்னுக்க விளைவை எப்படி உருவாக்கலாம்னு யோசிக்கணும். என்னது? ஒரு முதல் அமைனுக்கு ஒரு அக்கைல் ஏலைட்டை சேர்த்திருக்க முடியும். சரி, ஒரு அமில குளோரைட்டை சேர்த்திருக்க முடியும். ஒரு முதல் அமைனுக்கு ஒரு அமில குளோரைட்டை சேர்த்திருக்க முடியும். சரியா? அப்படி உருவாக்கி இருக்க முடியும் தானே? ரைட். அடுத்து ஒரு ஏமைட்டுக்கு என்னத்தை சேர்த்திருக்க முடியும்? ஒரு அக்கைல் ஏலைட்டை சேர்த்திருக்க முடியும். இந்த ரெண்டு விதத்துல உருவாக்கி இருக்கலாம். அதாவது ஒரு CH2 CH3 இப்படி இருக்க ஒரு ஏமைட்டுக்கு ஒரு CH3 CH2 CH2 Cl இருக்க ஒரு அக்கைல் ஏலைட்டை சேர்த்திருக்கலாம். அல்லது CH3 CH2 CO Cl இப்படி இருக்க ஒரு அமில குளோரைட்டுக்கு CH3 NH2 இருக்க ஒரு அமைனை சேர்த்து ஒரு முதல் அமைனை சேர்த்துக்க முடியும். இந்த ரெண்டு வழியில இதை உருவாக்கிக்க முடியும். சரியா? ரைட். இப்ப நான் எந்த வழியில உருவாக்க போறேன்னு சொல்லி சொன்னால் நான் உருவாக்க போறேன் இந்த மெத்தட்ல. ரைட், பாப்போம். இப்போ நமக்கு என்னென்ன தேவை பிரதானமா அதை எழுதி வச்சுக்கொள்ளுமே. உருவாக்க தேவையில எழுதி வச்சுக்கோம். அதாவது நான் பெஸ்ட் உருவாக்க போறேன் CH3 CH2 CH2 Cl. அதாவது ஒரு முதல் அமைனுக்கு CH3 CH2 CO NH2 ஒரு ஏமைட்டை சேர்க்கப்படுறேன். சரிதா? பெஸ்ட் நம்ம யாரை உருவாக்கலாம்? இந்த அக்கைல் ஏலைட்டை உருவாக்கும். எப்படி? இவரை ஒரு முதல் அக்கோலா மாத்தினதுக்கு அப்புறம் இவரை டிரெக்டா யாரா மாத்த முடியும்? ஒரு அக்கைல் ஏலைட்டா மாத்த முடியும். என்ன சேர்த்த முடியும்? PCl 5 போட்டா போதும். இங்க அவர் LiAlH4
H plus H2O. இந்த இது போட்டா, அதாவது ஒரு அல்டிகைட்டுக்கு நம்ம அல்டிகைட்டை தாழ்த்தும் போது என்ன உருவாக்குறோம்? ஒரு அட்கோல் உருவாங்க, முதலான அட்கோல் உருவாயிருக்கு. அதுக்கு நம்ம PCl5 போட்டு நான் ஒரு அட்கைல் எழுதிட்டு உருவாக்கி. சரியா? ரைட். இப்போ நான் ஏமைட்டை உருவாக்குறேன். எப்படின்னு சொன்னா, இப்போ இவரை நாம ஒன்னொக்சியேற்றம் செஞ்சு ஒன்னொக்சியேற்றம் செஞ்சு யாரை உருவாக்கலாம்? கார்பாக்சிலிக் அமிலத்தை உருவாக்கலாம். CH3 CH2 COOH கார்பாக்சிலிக் அமிலத்தை உருவாக்கலாம். என்ன சேர்க்கலாம்? H plus KMNO4 அல்லது H plus K2Cr2O7 ரெண்டுல எது வேணாலும் சேர்க்க முடியும். நான் அது ஒன்னொக்சியேற்றம் செஞ்சு கார்பாக்சிலிக் அமிலத்தை உருவாக்கி. ரைட். அடுத்து இவரை நான் என்ன மாத்த போறேன்? ஒரு அமில ஏலைட்டா மாத்த போறேன். அதாவது CH3 CH2 CO C எல்லாம் மாத்தி. சரியா? COC எல்லாம் மாத்திக்கும். அடுத்து இதுல ரெண்டு, இப்ப இவ்வளவு உருவாக்குனதுக்கு அப்புறம் இது ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். ஒண்ணு அமோனியாவை சேர்த்து இவரை ஏமைட்டா மாத்திட்டு இதோட சேர்க்கலாம், அல்லது இவரை அமைன் கூட்டமா மாத்திட்டு இவரோட சேர்த்து விட்டா கதை முடியுது. நான் ரெண்டு வழியில செஞ்சு காட்டுறேன். அடுத்து இவரை நான் என்ன மாத்த போறேன்? NH3 சேர்த்து ஒரு ஏமைட்டா மாத்துறேன். இதுக்கு நான் யார் சேர்த்துக்கணும்? இந்த இடத்துல PCl5 போட்டதுனால போதும். சரியா? ரைட். இப்படி போட்டு நான் ஏமைட்டை உருவாக்கிட்டேன். இந்த ஏமைட்டோட இந்த முதல் அட்கை லேலைட், இந்த அட்கை லேலைட்டு தாக்கமடைஞ்சு என்ன உருவாக்க போகுது? இந்த சேர்வை உருவாக்கி. அல்லது நான் இன்னொரு வழியில செஞ்சு காட்டுறேன். இன்னொரு வழியில எப்படி செய்ய போறேன்? அதாவது இவர் எப்படியே வச்சுக்கொள்ள போறேன். இவர் எப்படியே வச்சுக்கிட்டு இவர் எப்படியே வச்சுக்கணும். இவரை யாரா மாத்த போறேன்னு சொன்னா ஒரு முதல் அமைனா மாத்த போறேன். CH3 CH2 CH2 NH2, அதாவது ஒரு அமோனியா கேஸை போட்டு மாத்தும் போது இவர் வந்துட்டாரு. அதாவது ஒரு முதல் அமீன் வந்துருச்சு, இதோட இதை சேர்க்கும் போது நமக்கு இந்த விளைவு வரும். இப்படி ரெண்டு மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட்ல செஞ்சாலும் உங்களுக்கு ஆன்சர் சரியா வரும். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2012ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர் விளக்கம். அடுத்த வீடியோல 2013ஆம் ஆண்டுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம்.